Daw University near Kanyakumari, the best emerging university in South India. விபிஜி ராம்ஜி இந்த திட்டம் இன்னைக்கு தான் நாடு முழுக்கமே அமலுக்கு வருது இல்லையா சலீம்? ஸோ இந்த விபிஜி ராம்ஜி அந்த திட்டத்தில் சில விதிகளில் முக்கிய மாற்றம் தேவை, சில தளர்வுகள் தேவை அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கூடுதல் தகவல்களை கேட்போம். செய்தியாளர் பாஸ்கரும் நம்ம இடையே இணைகிறார். பாஸ்கர், இந்த திட்டம் தொடர்பாகவும் இதில் என்னென்ன தளர்வுகள் வேணும் அப்படின்னு திரு விஜய், முதலமைச்சர் விஜய் பிரதமர் மோடிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய சாராம்சமாக ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ற அடிப்படையில் தான் இந்த பெயர் இருந்தது. அதுதான் விபிஜி ராம்ஜி என்ற பெயர்ல மாற்றம் செய்யப்பட்டு இன்று முதல் அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு தொடர்பாகத்தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தும் போது ஏற்கனவே இந்த நடைமுறைக்கு மாறாக புதிய பல்வேறு வழிகாட்டுதல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாநில அரசுக்கு ஒரு 5,000 கோடி அளவுக்கு நிதி சுமை ஏற்படுகிறது. ஏற்கனவே 75-25 அப்படிங்கிற அடிப்படையில அந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துல பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும், அதற்கான உட்கட்டமைப்பு உள்ளிட்டெல்லாம் மேற்கொள்ளும் போது அதற்கான நிதி பகிர்வு என்பது 75-25%, அதாவது மத்திய அரசு 75%, மாநில அரசு 25% அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த நடைமுறை. அதற்கு மாற்றாக தற்போது மத்திய அரசு 60% மத்திய அரசினுடைய நிதி பகிர்வு, 40% மாநில அரசுடைய நிதி பகிர்வாக இருக்கிறது. இதற்கு காரணமாகத்தான் தமிழக அரசுக்கு ஒரு 5,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி சுமை ஏற்படுகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே இந்த நடைமுறையில பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரத பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரத்துல இந்த 100 நாள் வேலைங்கிறது 125 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தி இந்த திட்டத்தை செயல்படுத்தப்படும் போது தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த பருவநிலை மாற்றங்கள் காரணமாக எந்த நாட்கள்ல வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்பது குறித்தான முடிவுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்களை ஒரு 60 நாட்களுக்கு முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வாய்ப்பா வழங்கணும் அப்படிங்கறதெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. ஏற்கனவே இருந்த நடைமுறைக்கு மாற்றாக உள்ளூர் நிலைமைக்கு ஏற்ப 60 நாட்கள் முதன்மை பருவத்தை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே மாற்றி அதற்கான அறிவிப்பை வழங்குவதற்கான அதிகாரத்தை பரவலாக்கணும் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இதன் வாயிலாகத்தான் ஏற்கனவே நிதி பகிர்வுல மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதே நேரத்துல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான அந்த பேரிலேயே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு தொடர்ந்து தேசிய அளவில் முன்னோடியாக திகழ்கிறது. இந்த முக்கிய மாற்றங்களோடு இந்த திட்டத்தை சிறப்பாக தொலைநோக்கோடு செயல்படுத்தினா உள்ளூர் மக்கள் பெருமளவுக்கு பயன்பெறுவாங்க. கிராமப்புற மேம்பாட்டுல தீவிர கவனத்துடன் செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டங்களை பாரத பிரதமர் கனிவுடன் பரிசீலிக்கணும் கோரிக்கைகளை அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரத பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல முழு சாராம்சமாக குறிப்பிட்டுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். சலீம், இப்ப 100 நாள்னு இருந்தது, அப்ப 60-40 அப்படிங்கிறது சரியா இருந்தது. ஆனா இப்ப 125 நாள் அப்படின்னும் போது சுமை இன்னும் கூடும் இல்லையா மாநில அரசாங்கத்துக்கு? எக்ஸாக்ட்லி. இப்போ எக்ஸ்ட்ரா 25 நாள் வேலை வாய்ப்பையும் மக்களுக்கு கண்டிப்பா கொடுத்தாகணும், அதுக்கான காசையும் கொடுத்தாகணும். ஸோ மாநில அரசு என்ன சொல்றாங்க, மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வச்சு 75-25 அப்படிங்கிற சதவிகிதத்தில் நீங்கள் நிதியை பகிர்ந்துக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் பழைய பேரே வச்சிருங்க இருந்துட்டு போட்டோம். அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு அதுவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சீஃப் மினிஸ்டர் கோரிக்கை வச்சிருக்காரு. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.